நடிகர் விஜய் நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்க மறுப்பதாக அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். தாவிக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி விவாகரத்து மனு தாக்கல் செய்தார். அதில் நடிகர் விஜய்க்கு வேறொரு நடிகையுடன் தொடர்பிருப்பதாக பெயர் குறிப்பிடாமல் புகார் கூறியிருந்தார். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் கூறியிருந்தார். அந்த மனு மீதான விசாரணையை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றி நீதிபதி ஆணையிட்டார். குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த மனு ஏப்ரல் 10ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இதற்கிடையே விஜய் நடிகை த்ரிஷாவுடன் இணைந்து ஒரே மகிழுந்தில் வந்து சென்னையில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டார். இந்நிகழ்வு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய் மனைவி சங்கீதா புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் நடிகர் விஜய் நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்க மறுப்பதாகவும் வழக்குரைஞர் மூலம் மிரட்டல் விடுப்பதாகவும் கூறியுள்ளார். லண்டன் குடியுரிமையுடன் சென்னையில் இருப்பதால் தனக்கு தங்குவதற்கு வேறு இடம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீலாங்கரை வீட்டில் தனக்கும் சரிபாதி உரிமை இருப்பதாக கூறியுள்ள அவர், அதை தவிர சென்னையில் தனக்கு வேறு வீடு எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். தன்னுடன் வாழ விருப்பம் இல்லை என்றால் பரஸ்பரம் பிரிந்து சென்று விடலாம் என்று பலமுறை கூறியும் விஜய் அதை ஏற்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு 26 ஆண்டுகள் விஜயை சிறப்பாக கவனித்துக் கொண்டேன் என்றும் அதன் மூலம் 2 குழந்தைகளை பெற்று வளர்த்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் தனக்கும் பிள்ளைகளுக்கும் உரிய பங்கை கொடுக்க மறுக்கிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே முறையாக மனமுறிவு கிடைக்கும் வரை நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்க நீதிமன்றம் ஆணையிட வேண்டும் என்றும் சங்கீதா கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே மகளிர் நாளையொட்டி இன்று மாலை தாவிக தலைவர் விஜய் பெண்களின் உரிமைக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார்.